கலியுக கடவுளாக கருதப்படும் முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் அதிகம். இவர்களில் அதிகமானவர்கள் இருக்கும் விரதம் சஷ்டி விரதமாகும். முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியிலும், நட்சத்திரங்களில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரத்திலும், கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானது. பிரச்சனைகள் தோய்ந்து போக வேண்டும் என்கிறவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்கிறவர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதே கொடு முருகா என அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. இது பலரது வாழ்க்கையிலும் கண்ட உண்மையான சம்பவம். திதிகளில் 6வது திதியாக வருவது சஷ்டி ஆகும். அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி ஆகும். அமாவாசை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபக்ஷ சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமி அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதி சஷ்டி விளங்குகிறது. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பார்கள். அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் விரதங்களுள் மிகவும் சிறப்பான முக்கியமான விரதமாக கருதப்படுவது சஷ்டி விரதம். 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் கேட்ட வரங்கள் கிடைக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடும் என்பது நம்பிக்கை. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் பெருகும். வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தேனு, தினைமாவு படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் சர்க்கரை, அவல், பொரிக்கடலை ஆகியவற்றை கலந்து படைக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 2 வெற்றிலை பாக்கு படைத்து வழிபடலாம். எதுவும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம். வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் முருகனுக்கு அபிஷேகம், பூஜைகள் செய்து வேல்மாறல் வழிபடலாம். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடு பெறும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும். வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நேரடியாக மறைமுகமாக இருக்கும் எதிரிகள் விலகுவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். என்ன பிரச்சனை தீர வேண்டும் என முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தினை நடக்கிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும்.